என்ன ஹேர் பேக் போட்டாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குதான், என்ன ஆயில் அப்ளை பண்ணாலும் ஹேர் க்ரோத்தே ஆகவே மாட்டேங்குது தான் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்ட் 3. எனக்கு பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2லாம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் வந்து நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்காக சார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்து ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதில் எப்போவெல்லாம் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபுட்டுலாம் வந்து இன்டேக் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல் வந்து ஹேர் பேக் வந்து ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, என்ன ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஹேர் பேக் போடலாம் அப்படிங்கிறது பார்ட் 2 வீடியோவில் கொடுத்துட்டேன். இந்த பார்ட் 3 வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கிறதுக்காக. நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறீங்க, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, ப்ராப்பராக வந்து இந்த வாரத்துக்கு 2 நாள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுறோம், எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் 80% தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். 100% ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டேக் வந்து எடுத்துக்கிறது தான் இருக்குது. நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஒரு 3 கேட்டகரி சொல்லியிருப்பேன். ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவா, இல்லை ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்காகவா, இல்லைனா ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக லாங்காக வளர்கிறதுக்காக இந்த ஹேர் கேர் சேலஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு 3 கேட்டகரி கொடுத்துருக்கேன். அந்த 3 கேட்டகரிக்கு ரிலேட்டடான அதே மாதிரி தான் வந்து இப்போ ஃபுட் சார்ட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து எனக்கு ஹெவியான ஹேர் லாஸ் இருக்குக்கா, ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஃபுட்டு நான் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ளதும், பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக உள்ளதும், விட்டமின் ஏ விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக உள்ளது இன்டேக் எடுத்துக்கணும். இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக் எடுத்துக்கலாம், டைரி ப்ராடக்ட் தயிர், பால், பன்னீர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முளைக்கட்டிய பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். பொட்டாசியமுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ விட்டமின் சிக்கு பார்த்தீங்கன்னா லெமனு, ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விட்டமின் ஏல வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா 2 தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூகுள் க்ரோம்லையோ இல்லைனா சாட் ஜிபிடிலையோ போயிட்டு நீங்கள் இந்த அதாவது ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதிலே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நியர்பையில் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற மாதிரியாகவும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச காய்கறி பழங்கள் வகைகளாகவும் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு, அப்படி இல்லைன்னா ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு. ஹேர் க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா பயோட்டின் கண்டென்ட் அதிகம் உள்ளதும், விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக உள்ளதும் வந்து நம்மளுக்கு வேணும். பயோட்டின் கண்டென்ட் வந்து ப்ரௌன் ரைஸில் வந்து அதிகமாக இருக்குது. பாதாம், வேர்க்கடலை இந்த மாதிரியான நட்ஸ் வகைகள். வேர்க்கடலை எல்லாருக்கும் தெரிஞ்ச காஸ்ட் கம்மியான சூப்பரான ஒரு நட்ஸு. ஸோ நீங்கள் அது வந்து அதிகமாக இன்டேக் எடுத்துக்கோங்க. காய்கறியில் பயோட்டின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. காலிஃப்ளவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸில் கேட்டிங்கன்னா கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து க்ரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். விட்டமின் சியில் பார்த்தீங்கன்னா பப்பாயா, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்க்கா, ஹேர் வந்து நல்லா லாங்காக வேணும்க்கா அப்படிங்கிறவங்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ளது, ஃபிஷ்ஷு, ஃப்ளாக்ஸீடு இந்த மாதிரி இருக்கிறது எடுத்துக்கலாம். விட்டமின் இ அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கலாம், அதாவது வீட் ஃப்ளேக்ஸு, அவகேட்டோ எடுத்துக்கலாம். ஜிங்க்கும் அயனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து அயன் ரொம்பவே நல்லதுங்க. ஸோ முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸில் கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அது ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது, அதுக்கப்புறம் பம்கின் சீடு, அதுக்கப்புறம் இந்த எள்ளு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் வந்து கடிச்சிப்பாங்க. சின்ன வெங்காயத்தில் ஜிங்க் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பசலைக்கீரை, கீரை வகைகள்லேயே வந்து முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எடுத்துக்கிறீங்களோ உங்களோட ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இது எல்லாமே நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் காமனாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மதியத்தில் டெய்லி ஒரு காய்கறி வந்து தொட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் பொட்டாசியம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் பயோட்டின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படியும் ஒரு காய் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த கண்டென்ட் உள்ளது கிடைச்சிடும். அதே மாதிரி டெய்லி ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பனானா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், ரொம்ப சிம்பிள். ஸோ கைப்பிடி அளவுக்கு ஏதாவது ஒரு தானியம், நட்ஸ் எல்லாமே சேர்த்த ஒரு ஸ்மூத்தி வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காய் வந்து தொட்டுக்கிறதுக்கு, ஈவினிங்கில் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ். இந்த 4ஐயும் டெய்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாவே நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கி தான் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுவே உங்களுக்கு போதுமான நல்ல சத்து கொடுக்கும், ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி. ஸோ என்னோட பார்ட் 3 வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். அக்கா நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு நல்லா புரிஞ்சுது, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சொன்னீங்கிறதே நான் மறந்துட்டேன்க்கா அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்ட் 3 அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி
இருக்கிற சார்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் உங்களோட ஹேரை வந்து லாங்காக வளர்த்துக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.